மரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் உறுதியான ஒரு அம்சம், யாரும் சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம், மிக 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 உறுதியான ஒரு அம்சம். அப்படியான ஒரு அம்சத்தை அல்லாஹ் ஒரு முறை சொன்னா போதும் குர்ஆன்ல, அப்படித்தானே? மவுத்து உங்களுக்கு வரும், சந்தேகப்பட. ஆனா குர்ஆன்ல மவுத்து உங்களுக்கு வரும் என்றது அல்லாஹ் தஆலா அழுத்தி அழுத்தி சொல்றான். நீங்க கோட்டையில இருந்தாலும் வரும், கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் வரும், நீங்க வெருண்டு ஓடினாலும் வரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். இதை ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? மவுத்து தான் நிச்சயம். உலகத்துல மவுத்தை மறுத்தவர்கள் யாருமே இல்லை, மவுத்தை மறுத்தவர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு எந்த விஞ்ஞானியாவது அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டிக்கிறானா? நம்ம மவுத்தாகாம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எவனும் ட்ரை பண்ணல. போகின்ற உயிரை கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்க என்ன வழி என்று என்ன செய்யறான், ட்ரை பண்றானே தவிர மவுத்தை நீக்கிறதுக்கு எவனும் ட்ரை பண்ணல. அப்படி ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், மவுத்து வந்தே ஆகும். எப்படி எல்லாம் சொல்றான் நீங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 78வது வசனம், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஐனமா தகூனு, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், யுத்ரிக்குமுல் மவுத், மவுத்து உங்களை வந்து அடையும், நீங்க போக தேவையில்லை. மவுத்து உங்களை வந்து என்ன செய்யும், அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கட்டப்பட்ட கோட்டை கொத்தளங்களுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன, அங்க அம்பு வராது, நஞ்சு வராது, உங்களை கொல்றதுக்கு யாரும் அங்க வரமாட்டான், நீங்க சேஃப்டி ஆகிறீங்க. ஆனா மவுத்து வரும். நான் என்ன கேட்கிறேன்டா, நஞ்சில தான் நீங்க சாகணும், அம்புல தான் நீங்க சாகணும், சுட்டுத்தானே சாகணும், ஏதோ ஒரு அதாவது சதி செஞ்சுதானே நீங்க சாகணும், அடிச்சுத்தானே உங்களை சாகடிக்கணும், ஒன்று இல்லாம நீங்க சாகுவீங்கன்றான்ல. வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, கட்டப்பட்ட அந்த கோட்டை கொத்தலுக்குள்ள தனியாகிறீங்கன்னு வைங்க, ஒன்றுமே இல்லை, நீங்க மவுத்தாகுவீங்க. அந்த மவுத்து உங்களை வந்து அடையும் என்றான். மவுத்துக்கு உங்களுக்கு ரீசனே தேவையில்லை என்றான், உங்களுக்கு ரீசனே தேவையில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், எல்லா நஃப்ஸுகளும் உயிரை இழந்தே ஆக வேண்டும், மவுத்தை சுகித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சூரத்துல் அஹ்ஸாப் 16வது வசனம், குல் லை யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மவுத் அவில் கத்ல், கொலையிலிருந்தோ மவுத்திலிருந்தோ நீங்கள் வெருண்டோடினாலும் அந்த வெருண்டோடுதல் உங்களுக்கு பயனளிக்காது. யாரா மவுத்திலிருந்து வெருண்டோடுவோமா? மவுத்திலிருந்து வெருண்டோட இயலாது. உசுரை காப்பாத்திக் கொள்ள வெருண்டோடுவோம், மவுத்திலிருந்து வெருண்டோடுவோமா? அல்லாஹ் என்ன சொல்றான், இன் ஃபரர்தும் மினல் மவுத்தி, மவுத்திலிருந்து நீங்கள் வெருண்டு ஓடினால் என்றான். அப்படி என்றால் நமது அறிவுக்கு மேலாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நமது அறிவுக்கு மேலாக நமது உள்ள கிடக்கையில் ஆழ பதிந்த ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த இடத்துல பேசுகிறான் என்பதை பார்த்துக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சூரா காஃப் 19வது வசனம். இந்த இடமெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மவுத்து உறுதியான ஒன்று அல்லாஹ் நம்ம ஓடுற மாதிரியே சொல்றான், சவால் விடுற மாதிரி சொல்றான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத், மவுத்துடைய போதை, சக்ரான போதை, மவுத்துடைய அந்த போதை உங்களுக்கு வருகிற நேரத்தில், உண்மையாக வருகிற நேரத்தில், ذلك ما كنت منه تحيد, அதுதான் நீ உன்னை விட்டு தடுத்து கொண்டிருந்தது, நீ அதை விட்டு தான் ஒதுங்கி கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஜும்மா 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மவுத்திலிருந்து நீங்கள் வெருண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மவுத்திலிருந்து வெருண்டு ஓடுகிறீர்களோ என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி, இவ்வளவு இடங்களையும் மவுத்து நம்ம வராது, மவுத்தையும் தப்பலாம் என்ற சிந்தனை போக்கு மனிதன்ட்ட இருக்கின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் தாண்டி வாக்கியால அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எப்படி சவாலா சொல்றான். இதெல்லாம் பரவல, இதை விட சவாலா சொல்ற, இது 3வது இடம். இது எப்படி தெரியுமா சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மவுத்தை எழுதினோம், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது, எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எல்லாவற்றை விட உயரமா இருக்குது. எப்படி, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மவுத், உங்களுக்கு மத்தியில் மவுத்தை எழுதியவர்கள் நாம், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது, முந்த முடியாது என்றான். ஏன் அல்லாஹ் தஆலா மவுத்தை இப்படி ஒரு சவாலா சொல்லி காட்டுறான்? மவுத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சவாலாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே,
ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஒரு முஃமின் மிகவும் சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஏன்? அவனது ஈமானை அதிகரித்துக் கொள்ள, அவனது செயல்பாடு கெட்ட தூரமான செயல்பாடுகளில் இருந்து அவனை தூரமாக்கிக் கொள்ள அவனுக்கு மிக சிறந்த ஒரு இடம் இது. என்ன தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் இருக்கிறான். அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவன், அவன் மிகவும் சக்தியுடையவன், அவனுக்குத்தான் இந்த அனைத்தும் சொந்தம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியே மரணம் தான். இந்த உலகத்தில் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிக சக்தியுடையவன், எல்லாவற்றின் மீதும் அவனது ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம் இது மரணம் தான். இந்த உலகத்தில் உருவாக்குவோம் என்று எல்லோருக்கும் சொல்லலாம், ஆனால் அழிப்போம் டோட்டலா என்று சொல்லி இறைவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். எவனும் நிக்க முடியாது என்று சொல்றதுக்கு முழு ஆற்றல் யாருக்கு சொல்லலாம்? இறைவனால மட்டும்தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எல்லோரையும் அழிச்சு வானங்கள் பூமியெல்லாம் சுருட்டி தன் கரமை எடுப்பான் ஹதீஸ்ல வருது. எடுத்துட்டு அல்லாஹு தாலா சொல்லுவான், ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிர் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன். பெருமை அடித்தவர்கள் எங்கே? நான் தான் என்று வாழ்ந்தவர்கள் எங்கே? ஒத்தரும் பதிலளிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். திருப்பி அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சது, அவுட், டோட்டலா அவுட். பெரும் பெரும் மன்னர்கள் நம்மட கண்ணில் பட்டவர்கள் எலும்பு கூட்டை விட மண்ணோட மண்ணாகினது மக்கி போயிருப்பார்கள். அல்லாஹ் இரண்டாவது முறை மூன்றாவது முறை கேட்பான், பதிலளிக்க யாரும் இல்லை. அல்லாஹ் தாலா சொல்வான், அனல் மலிக் அனல் ஜப்பார், நான் தான் மன்னன், நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன், அனல் முத்தகப்பிர், நான் தான் பெருமைக்குரியவன், எவனுக்கும் பெருமை கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் என்பதை பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் அவர்கள் மதிக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று அல்லாஹு தாலாவுடைய அந்த செய்தியை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் தான் இந்த உலகத்திலே மன்னனும் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, ஆட்சியாளன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, பெருமை அடிக்கும் பணக்காரன் பயப்படக்கூடிய ஒரு செய்தி, என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் பயப்படக்கூடிய செய்தி அது மரணம் தான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா மரணத்தை ஒரு சவாலாக சொல்கிறான். இன்னொரு வகையில் என்ன தெரியுமா, நம்ம மரணத்துக்கு சவால் விடாது விட்டாலும் நமது வாழ்க்கை மரணத்துக்கு சவால் போல இருக்கிறது. அது ஒரு காரணம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத, அவ என்ன நினைக்கிறான்னு சொன்னால், அல்லது ஜமஅ மாலஹு வ அத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத, தன் சொத்துக்களை சேமித்து கணக்கிட்டு கொண்டிருக்கிறான், தனது சொத்து அவனை நிரந்தரமாக இந்த உலகத்திலே வைக்கும் என்று நினைக்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் என்ற சொத்தால நான் நிரந்தரமா இருப்பேன் நினைக்க மாட்டான், அப்படி நினைக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அப்படி அவன் நினைக்கிறான்றான். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்னத்துக்கு சொல்றான்? அதே அவனது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நினைச்சா எப்படி வாழ்வான்? ஒத்தேன் நான் இந்த ஊர்ல நிரந்தரமா இருக்க போறேன் நினைச்சா எப்படி வாழணும் அப்படிதான் வாழ்றான். அப்ப அர்த்தம் என்ன? எண்ணத்துல அவனுக்கு உண்டு நான் நிரந்தரமா வாழ மாட்டேன், ஆனா செயல்பாட்டில் அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா நிரந்தரமா வாழ்ற மாதிரி என்ன செய்யுது, அவனோட செயல்பாடு இருக்குது. இப்ப எண்ணத்தை வேறுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிராக்டிகலி அவன் அப்படித்தான் என்ன செய்யறான், வாழுகிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத, அவன் நிரந்தரமாக தங்க வைக்கும் நினைக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்னது, நீங்கள் அதாவது வத்தத்தஹிதூன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை பார்த்தால் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பீர்கள் போன்றளவா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தியாகி, அவர் வந்து தன் வீட்டில் பின்பகுதி ஒன்றை சீர் செஞ்சு கண்டிக்கிறார். ரசூலா என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்ல உஸ்லிஹு ஹுஸ்ஸன் லனா, ஒரு சின்ன சீர்திருத்தம் செஞ்சிருக்கீங்க வீட்டோட ஒரு பகுதி. என்ன ரசூலா சொன்னாங்க, அல் அம்ரு அஸ்ரா மின் தாலிக், நீங்கள் நினைப்பதை விட மறுமை நாள் இதை விட வேகமானது என்று சொல்லிவிட்டு போனார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் கேட்கிறேன், ஒரு வீட்டுடைய ஒரு பகுதியை சீர்திருத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபி அவர்கள் அதை வானான்னு சொல்லல, உள்ளத்தில் ஒரு செய்தியை போட்டு விட்டு போனார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு மத்தியில், இது வந்து மார்க்கத்துடைய பொதுவான அளவுகோல், ஆனா தன் தோழர்களுக்கு மத்தியில் யார் இந்த கூடுதலாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது கூடுதலான இந்த உலக வாழ்க்கையே டோட்டலியா தியாகம் செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் தேடினாங்க. தேடி நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை விரும்பினார்கள். ஒரு முறை இரவுல ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் பின்னால ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடிய நபி தோழர்களில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சத்தத்தை கேட்டு யாருன்னு கேட்கிறாங்க. அபூதர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்டாங்க. அவருடைய மனநிலை ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் யாரா இருக்கிறான்னு பாருங்க. நாங்க யாருமே இல்லை, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன் அப்படி என்றாங்க. அது மார்க்க ரீதியான கடமை இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் தனக்கு நினைக்கிறத சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு உகது மலை அளவுக்கு தங்கம் என்று இருந்தாலும் நான் விடுகிற நேரத்தில் அதில் ஒரு துண்டு எனக்கு இருப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். உகது மலை அளவுக்கு என்னிடத்திலே தங்கம் இருந்தாலும் காலை பொழுதை அடைகிற நேரத்தில் நான் கடனுக்காகவோ தர்மத்திற்காகவோ வைத்திருக்கின்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் என்னிடத்திலே எஞ்சுவதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதர் கிஃபார் அதை அப்படியே உள்வாங்கினார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது, மாற்றியது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நமது வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் மரணத்துக்கு சவால் விடுகின்ற அமைப்பிலேயே என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையோட எல்லா முறைகளும் இருக்கிறது. நம்ம என்னமோ நிரந்தரமா வாழ போற மாதிரியான செயல்பாடுகளே வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பதற்கு போல நம்ம வாழல. வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்பதற்கு போல நம்ம வாழல. நம்ம இங்க நிரந்தரமா இருக்க போறோம் என்பது போன்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருப்பதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகைன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு மத்தியில் மௌத்தை நாமே விதித்தோம், ஒரு நாளும் உங்களால் எம்மை தோற்கடிக்க முடியாது. சவால் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அதை சொல்லி காட்டுகிறான். விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு பெரிய உச்சகட்டத்தை அடைந்தாலும் மரணத்துக்கு தீர்வு இந்த உலகத்திலே இருக்காது. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அத்தாட்சிகளில் ஒன்று உயிர், இன்னொன்று அது இழப்பு. ஒன்று உயிர், யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள், உயிரை பற்றி கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்கள், உயிர் எனது காரியங்களிலே உள்ள ஒரு அம்சம், உங்களுக்கு கொஞ்சமான அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஜனாசா முதலாவானத்துக்கு உயர்த்தப்படுகிற நேரத்தில், முதலாவானத்துக்கு ஒரு ஜனாசாவுடைய உயிர் உயர்த்தப்படுகிற நேரத்தில் முதலாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த உயிரை பத்தி எல்லாம் கேட்டுட்டு அந்த உயிரை உள்ளே அனுமதிக்கிற நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஜஸதின் குன்து தஅமுரீனஹா. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹா. உனக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். உயிருக்கு நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாயோ அந்த உடலுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். உயிரை தனியா அங்க என்னது அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது, எப்படி? ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஜஸதின் குன்தி தஅமுரீனஹு. உன் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், நீ எதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாய் அந்த உடலுக்கும் அருள் உண்டாகட்டும். உயிர் அங்கு வேறொரு அம்சமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே உயிர் அல்லாஹ்வுடைய தனி அம்சம். இந்த உலகத்துல இறைவன் படைச்சதை போல டோட்டலா தான் படைச்சிட்டானு. மனித பொடி அப்படியே செல்லெல்லாம் கண்டுபிடி, செல் அடிக்க, இப்ப செல் கோப்பி அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு தானே எல்லாம் செஞ்சுட்டான். எல்லாம் செஞ்சு கடைசி கொண்டு வந்தானு மனிதன் தோல்வி அடைகிற இடம் தெரியுமா? உயிர் விட்டுறது. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. உயிர் அது உலகத்துல நீங்க எங்கே எடுக்க முடியாத ஒரு அம்சம், அது இறைவனிடத்திலே தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. அதே போன்று அழிவு, மரணம் உலகத்துல யாருக்கு என்னது இல்லை, இறைவன் இருக்கிறான், இறைவனை ஆட்சி என்பதை உணர்த்தக்கூடிய அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால சுஜூதுல விடுவதை தவிர எங்களுக்கு வேற என்ன இருக்குது? இறைவன்கிட்ட யாரில் சரண்டர் ஆவதை விட, கட்டுப்படுவதை விட, அவனது வாழ்க்கைக்கு எதிரான அவனது உபதேசங்களுக்கு எதிராக வாழ்வதை விட அவனுக்கு கட்டுப்படுவதானே ஒரே வழி. அதனால அல்லாஹ் தஆலா சொல்ற, என் பக்கமே வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு. உமது இறைவன் பக்கமே திரும்பி வாங்க, அவனுக்கே கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மரணம் சம்பந்தமான செய்திகள் உண்டு. நான்காவது,